மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஏய், சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்காத, பிச்சிடுவேன். ஏய், நில்றா. எருமை புடி. ஏய், அந்த ஆட்டை ஏதாவது சொன்னா காலத்தரலாம் ஜாக்கிரதை. யாரா நீ? பேர் என்ன? ஊர் திண்டுக்கல்ங்க. பேர் நாகராஜன். நடராஜனா? நாகராஜங்க. நடராஜனோ நாகராஜனோ. இங்கே என்ன பண்ணுற? நான் ஒரு புயல புரோக்கருங்க. மாதிரிக்கு கொஞ்சம் புயல எடுத்தாந்தேன். ஊருக்குள்ளே வியாபாரிங்க கிட்ட காமிச்சு பிடிச்சிருந்தா வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்னு வந்தேன். இங்கே யார் வியாபாரிங்க இருக்காங்க? ஊருக்குள்ளே 4-5 வியாபாரிங்க இருக்காங்க. என்னது அது? புயல எடு. ஏய், எடுறா. என்னது? பாம்பு பெட்டி? புயல தாங்க. ஏன் பாம்பு பெட்டியில் வச்சிருக்க? நான் திண்டுக்கல்லேருந்து வியாபாரத்துக்காக ஊர் ஊராக போகிறாங்க. வருமானம் கரைச்ச லாட்ஜி ஹோட்டல்னு எதிரையும் தங்க முடியாது. ரயிலடி பஸ் ஸ்டாண்டு இப்படி எங்கே படுத்து கிடப்பேன். புயலன்னு தெரிஞ்சால் பிச்சைக்கார பசங்க திருடிட்டு போயிடுறாங்க. அதனால தான் பாம்பு பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். பாம்பு இருக்குன்னு நினச்சி தொடமாட்டாங்கல்ல, எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். கதை நம்ப சொல்றியா? வேற ஆளை பாரு. தொற. புகையில வியாபாரின்ற என்ன இது? மாலை, பொட்டு, ட்ரெஸ்ஸு, பாம்பாட்டி மாதிரி. சும்மா தாங்க. ஊருக்குள்ள புகையில வைக்கிறேன்னு கஞ்சாவது வித்த தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. ஏய், ஊர்ல எத்தனை நாள் இருக்க போற? 5-6 நாள் இருப்பேங்க. தினமும் ஸ்டேஷன் வந்து ரைட்டர் முன்னாடி ஒரு கையெழுத்து போட்டு போ. புரிஞ்சதா? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து சொல்லிட்டு போகணும். ஏய், சங்க திருவிழா முடிகிற வரைக்கும் ஒழுங்காரு. ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை, அவன், இவன் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவேன். கடை இருக்காது, ஜாகிரதை. நல்ல இருமை.
மாப்பிள ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க போல இருக்கு. வாசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வாசிப்பு சத்தம் நகைக்கடை வரலும் கேக்குது மாப்பிள. கங்கனியாரு நகைக்கடைக்கு வந்தாரு. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவசி உங்களை பொண்ணு பார்க்க வர்றாராமே. இல்ல உங்களை மாப்பிள பார்க்க வர்றாராமே. இது நியாயமா? இது தர்மமா? சத்தியம் செத்து போச்சு மாப்பிள. ஏன் இப்படி லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க கத்துறத நம்ம நோட்டீஸ் வண்டியில கத்துனாலாவது நம்ம தியேட்டர்ல கூட்டம் சேரும். பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. நான் பேசுறது உங்களுக்கு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கும். ஆனா நீங்க பெண் பைத்தியம் எல்லாம் பிடிச்ச அலையறீங்க. உள்ளூர்ல அண்ணாமலை, பாண்டிச்சேரியில மீனாட்சி, தென்காசியில சாந்தி. என்ன அதிர்ச்சியா இருக்கா? இதெல்லாம் மாமனுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்க. தெரியும் மாப்ள, நீங்க அடிக்கடி தென்காசி போனதும் அங்க ஒரு அப்பாவி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாத்துனதும் எனக்கு தெரியும். அந்த பொண்ணு உலகநாதனுக்கும் அண்ணாமலைக்கும் கல்யாணம் நடந்தா அந்த உலகநாதனை குத்தாம விட மாட்டான்னு கத்தியோடு திரியறா. பாண்டிச்சேரியில மீனாட்சி விசப்பாட்டலோட திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இந்த லட்சணத்துல நீங்க தாலி ஆட்டிக்கிட்டு அண்ணாமலை கழுத்துல தாலி கட்ட போறீங்க. இந்த கல்யாணம் நடக்குங்கிறீங்க. எல்லாம் நடக்கும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அதே வேற ஒண்ணு இல்ல. அம்மாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. தவசியும் பகையெல்லாம் மறந்து வீடு தேடி வந்து சம்பந்தம் பேச வர்றாரு அப்படிங்கிற தெனாவட்டில் இருக்கீங்க மாப்பிள. தவசி பகையெல்லாம் மறந்து வீடு தேடி வர்றான்னா அது சாதாரண விஷயம் இல்ல. பின்னாடி ஏதோ வில்லங்க வச்சுக்கிட்டு தான் வர்றான் மாப்பிள. இந்த கல்யாணம் சந்தோஷமா நடக்காது. உஷாரா இருந்துக்குங்க, சொல்லிட்டேன் மாப்பிள. கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. தவசி சிரிச்சு சிரிச்சு பேசுவான். உஷாரா நடந்துக்குங்க. மாமன் சொல்லிட்டு பொழைக்கிற பிள்ளையா இருந்தா புரிஞ்சு நடந்துக்குங்க. மாமன் வாழ்க்கை பாடம் படிச்சவன், சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? வள்ளிச்செல்லம், மாமன் வந்திருக்கா. நல்லா யோசிங்க மாப்பிள. நான் போய் அத்தையை பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை மாப்பிள, அத்தை ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் வந்த அத்தை. கங்கனியாரு நகை கடைக்கு வந்திருந்தாரு. வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவசி நம்ம மாப்பிள்ள உலகநாதனை சம்பந்தம் பேச வர்றாரா, அதை சொல்றதுக்காக வந்திருந்தாரு அத்தை. எனக்கு தெரியும் அத்தை, நீங்க இந்த விஷயத்துல பெரிய திட்டம் போட்டு காய் நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த தவசி பையன் நம்ம வீட்டுக்கு வரும்போது, ஏண்டா நாயே, ஒரு அசிங்கமான பொண்ணை பெற்று வச்சதும் இல்லாம இந்த கோயில் சொத்துக்களையும் கோயில் கேஸையும் வாபஸ் வாங்குறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கரிய பூசுறதுக்காகத்தானே இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரியத்தா, நீங்க செய்யறதெல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. நீங்க கோயில் தெய்வம் மாதிரி நீங்க கருவறைக்குள்ளேயே இருங்க. நான் அவனுக்கு வரும்போது வீட்டை வாசப்படிக்கிட்டே நின்னு, டேய் நாய்ங்களா போங்கடா வெளியே அப்படி காரி துப்புறாத்த. நீங்க வெளியே வரக்கூடாது, நீங்க உள்ளே இருங்க அத்த. நமக்கு கௌரவம் தான் முக்கியம் அத்த. இந்த குடும்ப கௌரவத்துக்காக நான் எதை வேணாலும் செய்வேத்த. நீங்க சொல்லுங்க, மொட்டை அடிக்கணுமா? அடிக்கிறேன். முதுகுல அழகு ஊத்தி தேர் இழுக்கணுமா? இல்ல 1000 சவுக்கடி அடிச்சுக்கிட்டுமா? அட அதெல்லாம் இதுக்கு நான் கருத்து நான் காணிக்க கொடுப்பாத்த. ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம் அத்த. அத்த, ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், தென்காசியில ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். மாப்பிள்ள உலகநாதனுக்கு பொருத்தமா இருக்கும். என்ன கலர் கொஞ்சம் மானரோ இல்ல நம்ம வள்ளியம்மா மாதிரி இருப்பா. நல்ல பொண்ணத்த, நல்ல மருமகளா, இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பா. அவளையே நம்ம உலகநாதன் கல்யாணம் பண்ணி வச்சிருவத்த. சரியா மாப்பிள? அத்த சொல்லுங்க அத்த. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சா? தவசி நம்ம வீட்டுக்கு வரும்போது வாசல்ல நின்னு நீங்க தான் அவரை வரவேற்கணும். அத்த சொல்றத கேளுங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க, போங்க. கவர்ச்சி கிளவி பையனு கல்யாணம் பண்ண போறலாம். தமிழரசி, சீக்கிரமா மணியாச்சு. இதோ வரேன். எவ்வளவு நேரம் ரெடி ஆகிறதுக்கு? தமிழரசி, சீக்கிரம் வா, ட்ரெயின் போயிட போகுது. ஐயோ, ஏன் கத்துற? ரெடி ஆக வேண்டாமா? நான் ஸ்டேஷன் போகணும், நிறைய வேலை இருக்கு. ட்ரெயின் என்ன உனக்காக காத்திருக்குமா? ட்ரெயின் என்ன, என் அழகுக்கு ஃப்ளைட்டே காத்திருக்கும். சரி வா போலாம். இரு, வாட்ச் மறந்துட்டேன். யோ,
வண்டி எத்தனை மணிக்கா? 5:35 சார். ம், பிடிச்சிடலாம்ல? பிடிச்சிடலாம் சார். தமிழரசி, சும்மா கத்தாத. ஏய், ஏன் சிரிக்கிற? ஐயா, வெளியில் வந்து பெரிய பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் உங்களை கண்டு பயப்படுறாங்க. ஆனால் உங்கள் தங்கச்சி... தமிழரசி, வா போலாம். என்ன வாசலே பார்த்துட்டு இருக்க? யாராவது வர சொன்னியா? இல்லையே. போலாம். வாங்க சிவா. டைம் ஆச்சே, ஊருக்கு கிளம்பல? அது சிவம், இவ ஊருக்கு போறது உனக்கு எப்படி தெரியும்? இவங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்து தான் தீரணும்னு ரொம்ப வற்புறுத்தினாங்க. அதான். வாத்து. சரி வாங்க போலாம். அண்ணா, உனக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கும்ல, நீ எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? நான் அவரு கூட ஸ்டேஷன் போறேன், நீ கிளம்பு. பொட்டி தூக்க ஆள் வந்தாச்சுன்னு உங்க அண்ணன் என்னையா சொல்றாரு? உங்களதான். இப்போ இந்த பெட்டி கல்யாணத்துக்கு அப்புறம். அது சரி. முத்துலட்சுமி, நாளை பட்டாளத்தார் வீட்டிலேருந்து நம்மட வீட்டுக்கு சம்மந்தம் பேச வராங்க. சாதாரணமா கல்யாணத்துல தான் வடை பாயசத்தோட விருந்து வைக்கும். ஆனா அவங்க சம்மந்தம் பேச வரும்போதே நம்ம வீட்டில் வடை பாயசத்தோட விருந்து வைக்கணும். என்ன ஞான் சொன்னதா எல்லா வேலைக்காரங்க கிட்டையும் சொல்லி ஏற்பாடு பண்ணு போ. மாப்பிள, என்ன மாப்பிள இது? கல்யாணத்துக்கு முன்னாடியே மண்டபத்துல இருந்து தூங்கிட்டு இருக்க? இல்லை, உங்களை சந்திச்சு ஒரு விஷயம் பேசணும். வெள்ளிக்கிழமை ஆனால் நீங்கள் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுவீங்கன்னு தெரியும். நான் சீக்கிரமாக வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் உங்களுக்காக காத்துட்டு இருந்து தூங்கிட்டேன். ஏன் ஆத்துக்கு வர வேண்டியதானே? ஐயோ, ஆற்றுல உங்கள் மாமியார் அப்பா முன்னாடி பேச வேண்டிய விஷயம் இல்லை, அதான் இங்கே வந்தேன். என்ன விஷயம்? நான் அண்ணாமலையை சந்திக்கணும். ஏன்? இல்லை, அவளை பார்த்து பேசணும். உங்க 2 பேர் கல்யாணத்தை பத்தி பேசதான் தவசி நான் உங்க ஆத்துக்கு போறார். அதுக்குள்ள என்ன அவசரம்? அவசரம் இல்லைங்க, அவசியம். எங்கள் அம்மா பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. அவங்கள சந்திக்க போகிறது தவசி. இந்த கல்யாணம் முதல்ல இருந்தே நடக்கக்கூடாதுன்னு ஒத்த காலம் நின்னவர். அவங்க 2 பேர் சந்திச்சு எங்கே இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு ஒரு பயம். அதான் அண்ணாமலையை சந்திக்கணும். நீங்க தவசி என்னவ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீள். அவர் ரொம்ப நல்லவர். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் அண்ணாமலையை சந்திச்சு பேசணும். தவசி எங்கள் அம்மாவை சந்திச்சு பேசுறதுக்குள்ள நான் அண்ணாமலையோட பேசிட்டேன்னா அண்ணாமலை அப்புறம் தவசியோட பேசிப்பா. இல்லங்க, முடியாது. ப்ளீஸ், எப்படியாவது நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அண்ணா, என்னப்பா என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. அண்ணாமலை என்னதோ சொல்லிட்டு இருந்த? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சுமதியோட பேசிட்டு இருந்தேன். என்னமாச்சு சுமதி அண்ணாமலைக்கு? இல்ல மாமா, அண்ணாமலை உடனே பார்க்கணுமா? முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்யா இப்ப எதுக்கே நீ அண்ணாமலையை பார்க்கணும்? அதான் எல்லா தடைகளையும் மீறி உங்க கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? எங்க அம்மா பத்தி எந்த பயமும் இல்லைங்க. தவசி இவங்க 2 பேரும் சந்திச்சு எங்க இந்த கல்யாணம் நின்னுருமோன்னு பயமா இருக்கு. உங்க அம்மா தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்கல்ல. இந்த பாரு, ஒரு தாயை பத்தி தப்பா பேசக்கூடாதியா? எங்க அம்மா பத்தி நான் தப்பா பேசலைங்க. அந்த கூட இருக்கிற பார்கவியை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. உலகநாதா, உங்க அம்மா நல்லவங்க, பட்டாளத்தார் நல்லவரு,
தவசி நல்லவர். இவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா பகையும் மறந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ பயப்படணும்? யாருக்காக பயப்படணும்? நாங்க எல்லாரும் இருக்கல்ல, எங்க எல்லாரையும் மீறி அந்த பார்க்கவே என்ன பண்ண முடியும்? இந்த பார், கல்யாணத்துக்கு முன்னாடி நீ அண்ணாமலையை பார்க்க கூடாது. சுமதி, நீ போமா. மெட்ராஸ்ல இருந்து கௌரி சங்கர் ஃபோன் பண்ணானா? பண்ணார் மாமா. நல்லது, வரேன். உலகநாதா, பொறுமையா இருப்பா, அவசரப்படாத. அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு எடுத்துறாதீங்க. கண்காணி, என் அண்ணாமலைக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சு 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சியா? கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு குடும்பம் சுக்கு நூறாக போகுது. நீங்கெல்லாம் நல்ல முறையில நடக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த நிகழ்ச்சி நடக்காம நிக்க போகுதுடா. ஓ, என்னங்க, நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. அண்ணாமலை அண்ணாமலை ஒத்தங்கச்சி மேல பாசம் வச்சிருக்கிறது உண்மைன்னா இந்த கண்ணாலத்தை நீதாயா நடத்தி வைக்கணும். எனக்கு தெரியும். போயிட்டு வரேன்பா. சரியா? தவசி, அந்த காந்தி மதிமாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மாவோட மனசறிஞ்சு எப்படி பக்குவமாக பேசணுமோ அப்படி பேசு. நம்ம அண்ணாமலுடைய வாழ்க்கை அதில் அடங்கியிருக்கு. அது மனசில் இருக்கட்டும். புறப்படு. ஆமாம், என்ன இன்னும் அந்த கங்காணியரை காணோம்? அவர் காந்தி மதிமா வீட்டுக்கு நேராக வரேன்னு சொல்லிட்டார். அப்படியா? அப்போ சரி, நீ புறப்படியா. ஐயா, அண்ணாமலை குழந்தை, நம்ம வீட்டு தெய்வம், ஆசைப்பட்டுச்சு. போகிற இடத்துல பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் முன்ன பின்னானா கூட கோவப்படாமல் பேசி நல்ல முடிவு எடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்டு சுபகாரியம் நல்லபடியாக நடக்கணும். உங்கள் பங்கு ஏதாவது சொல்லுங்கய்யா. ஐயா, கல்யாணத்தை நல்லபடி பேசி முடிச்சீங்கன்னா எனக்கு கல்யாண தண்ணி போட்டுக்க மாதிரி நல்ல கலரா துணிமணி வாங்கி உனக்கு? அண்ணே, எனக்கு புதுசாக சூட்டு சட்டை எடுத்து கொடுக்கணுண்ணே. அதுதானே கல்யாண தண்ணிக்கு போட்டு வருவேன். வேற எது கொடுத்தாலும் போட மாட்டேன். உனக்கு எதுக்கிட்ட சூட்டு? அண்ணே, கல்யாண தண்ணிக்கு சூட்டு சட்டை போட்டு என் பொண்டாட்டி கூட்டு வருவேன். நம்ம அண்ணாமலை கூடயும் மாப்பிள்ளை கூடயும் நல்லா போட்டோ எடுத்து பெருசா என் வீட்டில் மாட்டி வைப்பேன். என்ன கங்காணியார, டைம் ஆச்சு, தவசி இன்னும் வரல. ஏதோ பிரச்சனை இருக்குமோ? தவசி சொன்னா கண்டிப்பா வந்துருவாருப்பா. அவர் வருவாரான்னு தான் சந்தேகமா இருக்கு. உலகு, தவசியை பத்தி தப்பா நினைக்காதப்பா, வந்துருவார். என்ன மாப்ள, வெந்தண்ணிய கால்ல ஊத்திட்டு இருக்கிற மாதிரி அவசரப்படுறீங்க? அவசரப்படாதீங்க, பதர்ண காரியம் செதறி போய்விடும். அப்புறம் கடைசியில நந்தவனம் தோண்டிக்கிறத மாதிரி அப்படி எடுத்து
அப்படி போட்டா உடைஞ்சு போயிடும், வேண்டாம் சொல்லிவிட்டேன். அண்ணாமலை, சந்தோஷமா இருடா. உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கத்தானே அண்ணன் இருக்கேன். என் உயிர் கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். செண்டு அடிச்சுக்கோ. உன்னை மாப்பிள்ள பார்க்க வராங்கல்ல, நல்ல கம கமான்னு இருக்கணும்ல. போதும் போதும். நாங்க கங்க எனக்கு வேண்டாம், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏய் வெள்ளி, மாமா அவர் நாத்தம் பிடிச்ச வாயில அடிச்சு விடு. மாமா நீங்க அடிச்சீங்க. உங்க அண்ணன் மாதிரி நான் என்ன நாத்தம் எடுத்து கிடக்குறேன்னா? என் உடம்பு சந்தன கட்ட மாதிரி பக்கத்துல நின்னாவே மணக்கும். அந்த தவசி குடும்பம் பக்கத்து தெருவில் இருக்குது. அந்த நாய்க்கு அங்க குலைச்சா இங்க கேட்க போகுது. அதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? மாமா அவங்க வர நேரத்துல இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா. உங்களுக்கு மண்டை கொடைச்சலா இருந்ததுன்னா பின்னாடி இருக்கிற கிணத்துல போய் தியானம் பண்ணுங்க மாமா. கழுத்துல தாலி தங்க தெரியுமில்ல? அந்த தவசி பைய அப்படியே இங்கிலாந்து மகாராஜாவுடைய பரம்பரை. நேர ஏரோப்ளைன் பிடிச்சி இங்கதான் வந்து இறங்கிட்டு இருக்கோம். அவனுக்கு நீ வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்க. ஒண்ணு பண்ணு, நீயும் உங்க அம்மாவும் தலைக்கு என்ன தேய்ச்சி குளிப்பீங்கல்ல, அதுக்கு பதிலா இந்த செண்டை ஊத்தி குளி. அப்பதான் அந்த நாத்தம் பிடிச்ச உன்னுடைய நாத்தம் உங்களுக்கு அடிக்காம இருக்கும். வவ்வால் நாத்தம் பிடிச்ச குடும்பம் அதுக்கு போய் என்ன கங்கனீரா நான் சொல்றது? கோமதி வேண்டாயா, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நல்ல விஷயம் நடக்கிற நேரத்துல இப்படி அபசகரமா பேசாத. என்ன வேஷம் அது? இப்படி நாமத்தை போட்டுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நல்லா இல்ல. போ மூஞ்ச கழுவிட்டு வேற சட்டையை மாத்திட்டு வா போ. கங்காணியார, எதுல வேணாலும் குறை சொல்லுங்க, இந்த நாமத்தை மட்டும் குறை சொல்லாதீங்க. வடகலை தென்கலை மாதிரி ஒரு புது கலையோட நான் நாமத்தை போட்டிருக்கேன். இங்க பாருங்க, மேலே கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை, கருப்பு வெள்ளை, எப்படி ஒரு ஆர்டர் படுத்திருக்கோம் பாத்தீங்களா? அது கிரீடா சொல்லும். எங்க அத்தை தவசி குடும்பத்துக்கு ஒரு நாமம் போட போகுது. அந்த நாமத்தை தான் நான் சூசகமா போட்டு உட்கார்ந்துருக்கேன். எப்படி மோமனுடைய ஐடியா? வந்துட்டாங்க மாமா. மொபைல் பார்ட்டிக்கு வந்துச்சுப்பா. வாங்க. என்ன தவசி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? வாங்க, எங்க வீட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஜெண்ட். நீங்க வரீங்கன்னு நான் தான் அண்ணனுக்கு கங்காணியாருக்கெல்லாம் போட்டு விட்டேன். அவர் மீசையில கூட பட்டுச்சு. உங்களுக்கு போட்டு விட்டுட்டா வாசனையா இருக்கும். பரவாயில்ல, வாங்க 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 வாங்க. மாமா அவங்க வந்துட்டாங்க. வணக்கம். வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்க உள்ள வாங்க. இருக்க மாப்ள, அண்ணன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவசரப்படுறீங்க அண்ணே? வாங்கண்ணே. தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணே, நீங்க வயசுல மூத்தவர், உங்களை எழுந்திருச்சுன்னு வரவேற்றிருக்கணும். மூட்டு வலி. அண்ணே இங்க பாத்தீங்களா, என் நெத்திய பாருங்க, நாமம். அனைமா நீங்க உள்ள போயிட்டு வரும்போது இதை விட பெரிய நாமம் உங்க நெத்தியில் இருக்கும். பாசமலர் மாதிரி ஒரு அருமையான தங்கச்சியை வளர்த்தி வச்சிருக்கீங்க. இந்த குடும்பத்தில் கொடுத்து அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கண்ணே. இப்படியே போயிருங்கண்ணே. அண்ணா சும்மா இருக்கீங்களா? ஐயா நீங்க உள்ள வாங்க. ஏன் மாப்ள உண்மை சொல்ல விடாம தடுக்கிறீங்க? பாத்தீங்களா, நான் சொல்ல ஏதோ கொடுக்க போறீங்க போல இருக்கே. கிடுங்க. காந்திமதியமா கொண்டு வந்தேன், ரொம்ப முத்தி போயிருக்கு, உடனே தேய்ச்சி குடிங்க. தவச்சி எலுமிச்சம்பழத்தை கொடுத்துட்டு போறான். பைத்தியங்கிறானா? ஏண்டா கோமதி, தவச்சி இந்த எலுமிச்சம்பழத்தை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்கிற? கோயில்ல வச்சிருப்பாங்க, திருடிட்டு வந்திருப்பான். திருட்டு பையன். தவசி என்ன உள்ள போய் கத்தியா பாக்குறீங்கல்ல, பாருங்க. திருப்பி வரும்போது அநேகமா இது உங்க தலைக்கு தேவைப்படும், பட்டாளத்தான் தலைக்கும் தேவைப்படும். குடும்பமே பைத்தியமா இருவீங்க.
பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே சொல்லம்மா. கணக்கு நேராச்சு. சரி சரி. ஓய் சங்கத்தேவா, என்ன 50 ரூபாய் தாள பறக்குது? கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தவங்க கிட்ட சங்கு மண்டபத்தை திறந்து காட்டுறேன்னு சொல்லி குள்ளா போட்டு 100 ரூபாய் அவிட்டேன்னா நம்ம அண்ணாமலைக்கும் உலகநாதனுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல, அது சமாச்சாரமா காந்திமதி மாட்ட போய் பேசுறதுக்காக தவசி என்ன புறப்பட்டு இருந்தாரு. அந்நேரம் பார்த்து நான் போனா இந்தாட சங்கு வச்சுக்கோன்னு சொல்லி சந்தோஷமா எடுத்து கொடுத்தாரு 100 ரூபாய். அதான் இது. உலகநாதனுக்கும் அண்ணாமலைக்கும் கல்யாணம்னால ஊருக்குள்ள எவனுக்கும் அதிர்ஷ்டம் அடிக்குது. அப்படியா? யாருக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு? நம்ம சங்குக்கு தான். என்ன சங்கு ஓடி போன முன்னாடி வந்துட்டாளா? என்னடா அண்ணே, தவசி காந்திமதி அம்மா வீட்டுக்கு உலகநாதனுக்கு அண்ணாமலைக்கு கல்யாண விஷயமா சம்மந்தம் பேச போயிருக்காருண்ணே. நல்ல விஷயம் தானடா, அதுக்காக வருத்தப்படுற? கல்யாணம் நடக்கட்டும். என்னண்ணே நீங்க நடக்கட்டும் சொல்றீங்க, அங்க கோமதி நாயகன் நடக்கூடாதுன்னு அனலா பறந்துகிட்டு இருக்காரு. மறுப்பு கோமதி ஆசைப்பட்டது இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? இல்ல. இதுவும் நடக்காது. அன்னைக்கு என்ன கோயில வச்சு அடிச்சானே நல்ல சிவம், அதை நான் இன்னும் மறக்கல. அந்த கல்யாணத்தன்னைக்கு ஆளுங்க வந்து போட்டுல போறாங்க, போலீஸ் வந்து பிடிக்க போகுது. ஏன்டா போட்டீங்கன்னா கோமதி தான் போடுறதுன்னு சொல்ல போறாங்க. நீயும் சேர்ந்து சாட்சி சொல்ல போற? என்ன போய் மாட்டி விடாதுண்ணே. சரி விடுறா மறுப்பு, சாட்சி நான் சொல்றேன்டா. 2 குடும்பம் அடிச்சு தெருவில் நிக்கணும், மறுபடியும் கோர்ட்டு படி ஏறி இறங்கணும். என்ன புரியுதா? இந்த கல்யாணம் நின்னாதான் நமக்கு வாழ்வு. அந்த கவர்ச்சி கிழவு இருக்கா பாரு, அவளை நான் கொண்டுறேன். பார்க்கவே நீ ஓடிட்டு போயிரு. அண்ணே, இப்ப நீங்க எங்க வந்து சாட்சி சொல்ல சொன்னாலும் நான் சொல்றேன். அப்படி சொல்றா? டேய் மறுபடியும் டீ போடுறா. பாடுறா பால்டி. நேரம் வச்சுல வந்துருவாங்க, இப்போ வந்துருவாங்க காந்திமதி அம்மா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100-150 வருஷத்துல பட்டாளத்தார் வீட்டிலேருந்து காந்திமதி அம்மா வீட்டுக்கு வந்து பேசுற ஆளு நீங்களா தான் இருக்கும் தவசி. எது எப்படியோ எல்லா விஷயமும் சுமூகமா பேசி இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். நீங்க மட்டும் பேசுறீங்க, மாப்பிள்ளை வாயே திறக்க மாட்டேங்கிறாரே. என்னப்பா உலகு, ஏன் பேசாம இருக்க? பேசுப்பா. அண்ணாமலை எப்படி இருக்கா? என்ன எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஏன்பா பேசாம இருக்க? ஏதாவது பேசுப்பா. நான் அண்ணாமலை எப்படி இருக்கா இதான் பேசுறாரு. அண்ணன் எப்பவுமே அப்படிதான். என்கிட்ட கூட அண்ணாமலை பத்தியே கேட்டுட்டு இருக்க. நீ என்ன அண்ணாமலை என்ன படிச்சிருக்கு, அண்ணாமலை உங்ககிட்ட பேசுமா, அண்ணாமலை பாக்குறதுக்கு அழகா இருக்குல்லன்னு சொல்லிட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை பத்தியே பேச்சு. அம்மா ரெடி ஆயிட்டாங்க, போய் பார்த்து வா. பாக்குறேன். அக்கா ஸ்நானம் செய்துட்டு இருக்குன்னு அவங்க ரெடியான அப்புறம் உங்களை பாக்குறேன்னு சொன்னாங்க. வள்ளியம்மே உள்ள போ. எதுக்கு? என் மேல இருக்கிற கோவத்துல தான் அம்மா யாரையும் பார்க்கறது இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கேயோ விது முடியும். இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும்.
வாங்கம்மா. இந்தாங்க மாமா. மாமா, போனவரு நல்ல செய்தியோட திரும்பி வருவார்ல? நீ ஏமா பதட்டப்படுற? தவசி போயிருக்கா, நல்ல செய்தியோட தான் வருவா, நீ கவலையப்படாத. இல்ல காந்திமதி அம்மா சம்மதிப்பாங்களோ, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு மனசு கடந்து தவிக்குது. எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது மாமா. வாய் வயிறுமா இருக்க, கண்டதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்க கூடாது, உடம்புக்கு ஆகாது, தெரியுமில்ல? போய் பசங்கிட்ட போய் பேசிட்டு இந்தா. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ரொம்ப நேரமாவது கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு வந்துடலான்னு சொன்னேன். முக்கியமாக வேலை எதுவும் இருக்கு போல இருக்கு. வந்துடுவாங்கல்ல? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வேண்டாம் வேண்டாம், வருவாங்க, வந்துட்டேன் வரட்டும். என்ன தவசி, என்ன இன்னும் உட்கார்ந்து இருக்கீங்க? மேல இருந்து அழைப்பு வரலையா? வராது. இதத்தான் வெளியே சொன்னேன், கேட்காம அரை மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எங்க அத்தை உங்களை கூப்பிட போறதும் இல்ல, இந்த சம்பந்தம் நடக்க போறதும் இல்ல. உங்களுக்கு சூடு சொரணை மானம் ரோசை ஏதாவது இருந்தா அதை காப்பாத்திக்கு போயிருங்க. சும்மா இருக்கீங்களா? என்ன மாப்பிள்ள அது? உண்மையை சொன்னா தடுக்கிறீங்க. இவர் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் நடக்கணும், அது உங்க ஆசை. வள்ளி சொல்லும், நான் பேசுறது ஏதாவது தப்பாடா? தப்பு நான் சொல்லி நான் வெளியே போயிடுறேன். சரி மாமா, நீங்க வெளியவே போயிடுங்க. வேணும்னா மணி பக்கத்துல ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அங்கே போய் உட்கார்ந்துருங்க. நாய்க்கு பக்கத்துல உட்கார சொல்றியா? இப்படி எல்லாம் பேசினா கழுத்துல தாளிதங்க, தெரியுமில்ல? சரி மாமா, இங்கே இருங்க. சொல்லிருச்சு வள்ளி. இங்கே இருக்கிறதா இருந்தா வாயை மூடிட்டு இருங்க. வாயை மூடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் எதுக்கு? அதான் கம்பளி பூச்சி மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு பேசாம நிக்கிறாரு கங்காணியாரு, அவரு போதும். நம்மளால பேசாம இருக்க முடியாத தவசி என்ன? மனுஷன் பேசாம இருப்பானா? என்ன நம்மள ஒரு மாதிரியா இருக்க? பெரிய அண்ணன் போய் என்ன பேசிப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எல்லாம் நல்லபடியா தான் பேசியிருப்பாங்க. உனக்கும் உலகநாதன் சாருக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டுமே. அந்த புலி மூட்டை மாமா கிட்ட நீ ஒரு அழுமூஞ்சி, நீ ஒரு சிடுமூஞ்சி, நீ ஒரு கோவக்காரி, என்ன அடிச்சிருக்க, கிண்டல் அடிச்சிருக்கன்னு அவ்வளோத்தையும் சொல்லி உன்னை மூட்டி உள்ள பாரேன். போடி. வந்து பாரு. அண்ணன் தெரியாம. ஏய், அந்த பொண்ணு தெரியாம இடிச்சிட்டேன்னு சொல்லுது, அதையாண்டா போய் அப்படி முறைக்கிற? ஏய், அவ கல்யாணம் ஆக போறவ, அவகிட்ட அப்படியெல்லாம் நடந்துக்காத. ரொம்ப ஆடாதீங்க. அண்ணாமலை, நீ உள்ள போ. சுப்பையா, எப்படி வரைச்சிட்டு போறான் பத்தியா? என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்கறான்? இவன் இப்படிலாம் நடந்துக்கிறத பார்த்தா கல்யாணத்துல இவனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கியா? ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதியா. நல்ல சிவன் சின்ன புள்ள அப்படித்தான் இருக்கும். அங்க பாருங்க, அண்ணாமலை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா கலகலன்னு இருக்கு. அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. காலம் பூரா அந்த சந்தோஷம் அவளுக்கு நீடிக்கணும்னு தான் ஆண்டவனை நான் வேண்டிட்டு இருக்கேன். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். தவசி ஐயா, எங்களை மட்டும் அக்கா வர சொன்னாங்க. ஏன் அம்மா கீழே வர மாட்டாங்களா? அக்கா இவிட வரமாட்டாங்க. ஏன்னா எங்களே இவிட இருக்குன்னு. சொல்லுங்க. ஏம்மா, கல்யாண விஷயம் பேச போறோம், எல்லாரும் சேர்ந்து பேசினா தானே நல்லா இருக்கும். அவர் மட்டும் எப்படி தனியா பேசுவாரு? அதே எனக்கு அறியல. அக்கா தவசி ஐயாய் மட்டும் வர சொன்னாங்க. ஐயா, எங்களே வரும். தவசி,
அவசரப்பட்டு எந்த வாக்கும் கொடுத்துடாதீங்க தவசி. அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் நிச்சயம் செய்ய மாட்டேன். குறைச்சிருக்கணும். உள்ள வரணும். டேய் தவசி, நீ கிருஷ்ணன் மாதிரி தந்திரம் பண்றடா. நீ விரிச்ச வலையில காந்திமதி விழ போறாளா, காந்திமதி விரித்த வலையில நீ விழ போறையான்னு காலந்தாண்டா பதில் சொல்லு. இதனால பாதிக்கப்படுறது என்னவோ ஏன் அண்ணாமலைதான். ஆனா எல்லாத்தையும் ஏன் அண்ணாமலை ஜெயிப்பாடா. அண்ணாமலைக்கு நான் தாண்டா காவல். அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையா? அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையான்னு கேட்டேன். சம்மதிச்சிட்டாங்க. எப்படி இருக்காங்க? மாறவே இல்லை, அப்படியே இருக்காங்க. அம்மா என்ன பத்தி ஏதாவது கேட்டாங்களா? கேட்டாங்க. என்ன கங்கணியாரே சரியா பதில் சொல்லாம போறாரு? ஏன்னா கவலையா இருக்கேன். அதான் அம்மா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? சும்மா இருவள்ளி. தவசி, என்ன தவசி ஒன்றும் சொல்லாம போறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அப்பாவை பார்க்கணுமா, பேசி முடிவு பண்ணான்னு சொன்னாங்க. என்னது தவசி உள்ள போகும்போது வீராப்பா பேசிட்டு போனா, திருப்பி வரும்போது சுரத்தே இல்லாம பேசிட்டு போறாரு.
எங்க அத்தை நோமத்தோட சேர்ந்து ஈரத்துண்டையும் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க போல இருக்கு. அதுதான் இப்படி. கோமதி, இனிமேல் உன் தலையில துண்டு எதுக்கு? அது கங்காணியார, நீங்க தான் முன்னாடி நின்று இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால இந்த துண்டு உங்க தலையில முக்காடா இருந்தா தான் நல்லா இருக்கும். இந்தாங்க எலுமிச்சை பழம். நல்ல வேலை, பொண்டாட்டி செத்தா பாடைக்கு வெள்ளை துணியாயின்னு எடுத்துட்டு போயிருவான்னு நினைச்சேன். கொடுத்துட்டு போயிட்டான். நடக்கும் என்பார் நடக்காது. வருவ வாங்க. சின்ன பையா, கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வா. பாத்துக்கிட்டீங்களா? தவசி கார் போற ஸ்பீடை பார்த்தா சம்மந்தம் பேசி முடிச்சான்னு நினைக்கிறேன். நான் திருநெல்வேலி போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். நீ காந்திமதி அம்மா வீட்டுக்கு போய் அங்கேயே இருந்து அங்க என்ன நடக்குன்னு பார்த்துட்டு என்ன எங்கன்னு கேட்டா பாஸ்போர்ட் விஷயமா போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டேய் வாடங்க, வரகிட்ட ஒரு 50 ரூபா கூட சொல்லுங்க. அப்புறமா போய் கடையை பார்த்துக்க. அவனுக்கு 50 ரூபா கொடுத்துறேன். சரிண்ணா. மாப்பிள வாங்க மாப்பிள. என்ன மாப்பிள தவசி பேயறிஞ்ச மாதிரி போய்கிட்டு இருக்கா? என் வீட்டுல வந்து அட சம்பந்தம் பேசுறேன்னு அத்தை பலார் நர விட்டாங்களா? இதுதான் நடக்கும்னு அந்த தவசி பைக்கிட்ட சொன்னேன். கேட்டானோ அடி வாங்கிட்டு போகணும்னு விதி இருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? Catch us on TV, Thandiwan app, thandiwan.com and YouTube.